ஒரு தட்டுல பச்சரிசி போட்டு அது மேல குபேர குஞ்சம்னு சொல்லப்படுற இந்த படியை வச்சு அதுல 3 கைப்பிடி அரிசியை போட்டுக்கணும். முதல்ல இந்த மாதிரி மஞ்சள் நிற சோழி 5 போட்டுக்கணும். அடுத்ததா 5 கோமதி சக்கரங்களையும் போட்டுக்கலாம். அது கூடவே 5 தாமரை மணி மாலையும் சேர்த்துக்கணும். குன்றின் மணியும் 5 கணக்குல சேர்த்துக்கலாம். சங்கு இருந்தா இதையும் சேர்த்துக்கலாம். லட்சுமி குபேர நாணயம், இந்த நாணயத்தையும் நம்ம இந்த லட்சுமி குபேர குஞ்சத்துல போட்டுக்கலாம். 5 1 ரூபாய் நாணயங்களையும் போட்டு 3 கைப்பிடி அரிசியை போட்டு இந்த குஞ்சத்தை நிரப்பிக்கணும். இது மேல நம்ம லட்சுமி காசு, விக்கிரகம் இதெல்லாம் இருந்தா வைக்கலாம். நான் எப்பவுமே இந்த லட்சுமி குஞ்சத்து மேல நம்ம வீட்டுல இருக்கிற அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை தான் வைக்கிறது வழக்கம். இதனால நமக்கு சகலவித செல்வங்களோட தனதானிய விருத்தியும் உண்டாகும். அன்னபூர்ணி தாயாருடைய கைகள்ல இருக்கிற கரண்டியில் எப்பவுமே 4 பருக்கை அரிசியை போட்டுதான் வைக்கணும். லட்சுமி குபேர குஞ்சத்தை நம்ம வீட்டு பூஜை அறையில தொடர்ந்து வச்சு வழிபட்டு வர்றதுனால நம்ம வீட்டுல இருக்கிற வறுமை நிலை நீங்கி பணம் எப்பவுமே தங்கு தடை இல்லாம வர்றதுக்கான வழி பிறக்கும்.